ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை பார்த்து நீங்க என்ன பை அண்ட் செல் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் சிபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே, டேரக்டா நீ டாபிக் உள்ள போயிடலாம். அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் வந்து நேற்று நான் கொடுத்துருப்பேன். நீங்க நான் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டா ரியாக்ட் ஆயிருக்கும் அந்த அந்த பாயிண்ட். ஓகே, ஆனா இன்னைக்கு நிஃப்டில வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் செட்டப்பே நமக்கு கிடைச்சிருக்காது. ஓப்பனா சொல்ல போனா இன்னைக்கு நிஃப்டில ட்ரேடிங் செட்டப்பே கிடைக்கல. ஆனா பேங்க் நிஃப்டில ட்ரேடிங் செட்டப் நமக்கு பர்ஃபெக்டா இருந்தது. ஓகே, அது நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? நேத்து லெவல்ஸ் எத்தனை பேர் ரெகுலரா வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். எதுக்காக மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் இது வந்து நான் எஸ்டர்டே ப்ரெடிக்ட் பண்ணிப்போம். இன்கேஸ் மார்க்கெட் நமக்கு கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா இது வந்து நமக்கு ரீடெஸ்ட் நடக்கும்னு சொல்லியிருப்போம். ஆனா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல் தான் ஓப்பன் ஆச்சு. ஆனா கரண்ட் மார்க்கெட் வியூ பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு ஒரு அதுமே ஆல்மோஸ்ட் நியூட்ரல்ல தான் இருக்கு. ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்குது. இந்த ஹையை நமக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பா இந்த ஹை வரைக்கும் ரீச் ஆகும்னு சொல்லியிருப்பேன். அது இல்லாம மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சும் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. நாளைக்கு நமக்கு நிஃப்டி எப்படி இருக்கும்ட்டு ஒரு சின்ன அனலைசிஸ் சொல்லும். ஆனா லெவல்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நம்ம டிராப் பண்ண லெவல்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இது எல்லாமே ப்ரீவியஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் எல்லாமே டிராப் பண்ணிக்க நீங்க இல்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, இது நான் ஒண்ணு சொல்லி இப்ப ஞாபகம் இருக்குங்களா? இந்த இந்த ரெட் கலர் இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் நமக்கு பிரேக் அவுட் கொடுக்க பாசிபிள் கம்மி தான். என்ன ரீசன்னா நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா, அது பிரேக் அவுட் கொடுக்க பாசிபிள் கம்மி. இப்ப நாளைக்கு மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் எப்படி இருக்கு நம்ம இந்த டாபிக்ல பார்க்கலாம். இப்ப நாளைக்கு லெவல்ஸ். ஓகே, இப்ப என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து ரெண்டு செட்டப் தான். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் லாஜிக். நாளைக்கு 22,261ல நமக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு சப்போர்ட் எடுக்குதுன்னா இங்க இப்ப ஸ்டாப் லாஸ் எல்லாமே இப்போ இந்த சேனல்ல சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஏன்னா மேபி இதை வச்சு யாரா ட்ரேட்ஸ் எடுப்பீங்க. ஸ்டாப் லாஸ் சொல்ல, ஜஸ்ட் நான் லெவல்ஸ் மட்டும் சொல்றேன். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வேணும் அப்படின்னா நான் இதுலயே ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் பத்தி கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அப்கமிங்ல ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கலான்னு நான் உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கொடுக்குறோம். ஓகேங்களா, எதை டிபெண்ட் பண்ணி நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இது மெயினான சொல்ற கான்செப்ட் இன்ஸ்டிடியூஷன் டிபெண்ட் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு லெவல்ஸே உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ மார்க்கெட் நாளைக்கு லெவல்ஸ் என்னன்னா 22,261 நாளைக்கு நமக்கு சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா இங்க இருந்து நமக்கு மார்க்கெட் ரிவர்சல் ஆக பாசிபிள் இல்ல. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா ஓகே மார்க்கெட் இங்க சப்போர்ட் எடுக்கும்னு பார்த்தா ஆனா மார்க்கெட் வந்து ரொம்ப டிலேவா தான் மார்க்கெட் வந்து லெவல் கொடுத்தது. ஆனா நாளைக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் நாளைக்கு மார்க்கெட் வந்து நியூட்ரல் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 22,261 பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா நாளைக்கு ரியாக்ட் ஆகும். ஓகே, இல்ல மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் நல்ல அப்டென்ட் போயிடுச்சு அப்படின்னா இப்போ இந்த ஹை இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹை ரியாக்ட் ஆகும். ஆனா மேக்ஸிமம் என்னன்னா இந்த கேப் ஃபில்லிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல ஒரு கேப், பெரிய கேப் இருக்கு பாத்தீங்களா, இதை நமக்கு ஃபில் ஆக பாசிபிள் இருக்கு. கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி அந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி நான் ஓல்டு வீடியோல அப்டேட் பண்ணியிருப்பேன். திருப்பி இன்னொரு உங்களுக்கு கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி வேணும்னா எனக்கு கேப் ஃபில்லிங்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோஸும் அப்கமிங்ல மேபி நாளைக்கு கேப் ஃபில்லிங் நடந்ததுன்னா உங்களுக்கு அதுக்கான வீடியோ நாளைக்கும் நான் மேக் பண்ணி அப்டேட் பண்றேன். ஓகே, மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு மினிமம் 200 லைக் ஆச்சு கொடுங்க. ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நாளைக்கு அப்டேட்ஸ் 22,261ல நாளைக்கு சப்போர்ட் எடுத்ததுன்னா இங்க இருந்து நமக்கு மேக்ஸிமம் ரிவர்சல் பாசிபிள். ஓகே, அதே நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன்லேயே நமக்கு நல்ல மொமெண்டம் கொடுத்து இந்த ஹைல போயிட்டு கன்சாலிடேஷன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 22,500 ஓகேங்களா, 22,500ல நமக்கு ஓஐ டேட்டாவோட ரேஞ்ச். ஓகேங்களா, ஓஐ டேட்டாவோட ரேஞ்ச் நமக்கு ஹியூஜா இருந்தது அப்படின்னா ஒரு நிமிஷம் சென்சிபிள் எடுத்துக்கிறேன். மேபி இந்த வெப்சைட்லாம் ஷோ பண்ண காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருமான்னு தெரியல. மேபி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்கேஸ் ஸ்ட்ரைக் வந்ததுன்னா நான் வீடியோ ரிமூவ் பண்ணிட்டு நான் வேற வீடியோ கூட உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, அந்த வெப்சைட் ஷோ பண்ணலாமான்னு தெரியல. ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓஐ டேட்டாவோட லெவல்ஸ் வந்து இப்போ இதில் தான் நம்ம ஓஐ டேட்டா அதிகமாக பார்ப்போம். நீங்க நம்பர்ஸாக பார்க்கறத விட நீங்க ஓஐ டேட்டா கிராஃபாக பார்த்தீங்கன்னா இன்னுமே ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நமக்கு 22,500ல நமக்கு ரிஜெக்ஷன் ஜோன் அதிகமா இருக்கு ஓய் டேட்டால அப்படின்னா நமக்கு மார்க்கெட் இங்க இந்த ரேஞ்ச். ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணி 22,500 515 ஆர் 500 இந்த 20 பாயிண்ட்ஸ் இன் பிட்வீன்ல எப்படி வேணா இருக்கலாம். ஓகே, இங்க நமக்கு ரிஜெக்ஷன் கொடுக்குது அப்படின்னா இந்த ரேஞ்ச்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் போய் கட் ஆகக்கூடாது. நல்லா நோட் பண்ணுங்க, இந்த பேட்டர்ன் கட் ஆகக்கூடாது. இந்த ரேஞ்ச்ல கன்சால்டேஷன் எடுக்குதுன்னா இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் கொடுக்கும் மேக்ஸிமம் மார்க்கெட்டுங்களா. அங்க இருந்து நம்ம ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இங்க எடுத்துக்கலாம். இப்போ இங்க வந்துச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷன் ட்ரேட் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்துச்சுன்னா நம்ம புட் ஆப்ஷன் ட்ரேட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து எதுக்காக இந்த அளவுக்கு மொமெண்டம் கொடுத்துருக்கு, பேங்க் நிஃப்டி எதுக்காக கொடுக்கல அப்படின்னா இன்னைக்கு ஹீட் மேப் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ
ஐடி செக்டார்ஸ் எல்லாமே பெரிய ரிட்டர்ன்ஸ், ஐடி செக்டார், ரிலையன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மத்த செக்டார்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனா பேங்கிங் செக்டார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொதப்பிட்டாங்க. ஓப்பனா சொல்லலாம், பேங்கிங் செக்டார் ரொம்ப சொதப்பிட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு நிமிஷம், மார்னிங் நான் டவுன்லோட் பண்ண வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல ஷோ பண்றேன். இப்போ நிஃப்டியில பாத்தீங்கன்னா மத்த செக்டார்ஸ் எல்லாமே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நீங்க இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒன் டே டைம் ஃப்ரேம் தான் வச்சிருக்கேன். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா எல்லா செக்டார்ஸும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்கு. ஆனா பேங்கிங் செக்டர் பாத்தீங்கன்னா மத்த பேங்க் எல்லாமே பெரிய பாசிட்டிவ் கிடையாது, ஓரளவுக்கு நியூட்ரலா இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், நீங்க எந்த விதமான ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்கனாலும் HDFC ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. HDFCயும் ஐசிஐசி, ஓகேங்களா, இது ரெண்டுமே இன்னைக்கு நமக்கு பர்ஃபார்மன்ஸ் சரியா பண்ணல. இது நீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்ததுன்னா பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் நாளைக்கு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மூவ் ஆயிருக்கும். ஓகே, இப்ப நான் நிஃப்டி லெவல்ஸை பார்த்திருப்பீங்க. மேபி அது உங்களுக்கு புரியல, திருப்பி ஒரு வாட்டி நீங்க ரிப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே, இப்ப என்னோட பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்னன்னா, இப்போ இந்த சப்போர்ட் தெரியுங்களா? இப்போ இந்த சப்போர்ட் வந்து நேத்தே நான் டிரா பண்ணிப்பேன். நீ எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல, திருப்பி அந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துங்க. இது எக்ஸ்டெண்ட் பண்றேன், இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைன். இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஏரியாக்கு பாத்தீங்களா, இப்போ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச், ஓகேங்களா, இந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ராப்பர், இப்போ மார்க்கெட்ல உங்களுக்கு பெரிய டவுட் இருக்கும், ப்ரோ எத்தனை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு மார்க்கெட்ல வேலிடா ஆக்ட் ஆகணும். கரண்டா இருக்கிற சின்ன சின்ன சப்போர்ட் எல்லாமே இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நேத்து கிரியேட் ஆன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ அப்கமிங் டேஸ்ல இது ரியாக்ட் ஆகும். ஓகே, என்னால நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து இது வந்து ஒரு லைனா டிரா பண்ணாதான் உங்களுக்கு சைட்ல அந்த நம்பர்ஸ் தெரியும். அதுக்கு நான் வந்து ஒரு லைனாவே எடுத்து டிரா பண்ணிக்கிறேன். ஓகே, 48,000 48,338, ஓகேங்களா, 48,338 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் நாளைக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த பேட்டர்னே நமக்கு நாளைக்கு வந்து பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது நமக்கு பிரேக் அவுட் கிடையாது, ஓகேங்களா, பிரேக் டவுன் கிடையாது. இப்ப இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுத்தாதான் நமக்கு பிரேக் டவுன். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா, இந்த இடத்துல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் இருக்கு, கன்சல்டேஷன் ஜோன்ல தான் இருக்கு. நாளைக்கான லெவல்ஸ் என்னன்னா, ஓப்பன் மார்க்கெட்ல நமக்கு இந்த ரேஞ்ச் டச் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஐ வந்து ஈஸியா மார்க்கெட் மூவ் ஆயிடும். இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன்ல இருக்கு. 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இந்த ஹை எடுத்து நான் டிரா பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லோவர் ஃபாலிங் சேனல் பேட்டர்ன் இருக்கு, தெரியுங்களா, இந்த இடத்துல ஒரு ஃபாலிங் சேனல் பேட்டர்ன். நாளைக்கு வந்து HDFC எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அதை பொறுத்து தான் நமக்கு இதை வச்சு நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியும். நிறைய லைன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, நான் தேவையான லைன்ஸ் மட்டும் டிரா பண்ணிக்கிறேன், மத்த மேல நான் இன்னைக்கு ட்ரேட் எடுத்திருந்தேன் பாத்தீங்களா, அது சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் இங்க என்ட்ரி எடுத்து இங்க ட்ரேட் க்ளோஸ் பண்ணிருப்போம். எதுக்காக இங்க ட்ரேட் க்ளோஸ் பண்ணிருப்போம்னா கேப் ஃபில்லிங், இங்குமே நமக்கு கேப் ஃபில்லிங் ஒர்க் ஆயிருக்கு பாருங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஹியூஜா கேப் அப் நடந்திருக்குங்களா, ஆனா இந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணல. ஆனா எங்க ஃபில் பண்ணிருக்குன்னா இந்த இடத்துல கேப் ஃபில்லிங் கொடுத்து நம்ம கன்ஃபர்மேஷன் ரிஜெக்ஷன் கேண்டில் கொடுத்துருக்கு. இதுதான் இந்த இடத்துல கேப் ஃபில்லிங் நடந்திருக்கு. இப்ப இன்கேஸ் இங்க ட்ரேட் மிஸ் பண்ணியிருந்தாலும் இங்க எடுத்துருக்கலாம். ஓகே, சாரி, இந்த இடத்துல ட்ரேட் மிஸ் பண்ணிட்டு இங்க எடுத்திருக்கேன். எதுக்காக நான் ட்ரேட் இங்க க்ளோஸ் பண்ணல, இங்கவே க்ளோஸ் பண்ணனா, எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இந்த கேப் ஃபில்லிங்ல நான் ட்ரேட் இங்க க்ளோஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா, இந்த லோல என்ட்ரி எடுத்துட்டு இந்த ஹைல ட்ரேட் க்ளோஸ் பண்ணிப்பேன். இது என்னோட மெம்பர்ஷிப்லயே நான் லெவல் ஷேர் பண்ணியிருந்தேன். அது நான் உங்களுக்கு மார்னிங் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஹிஸ்டரி பார்த்தா உங்களுக்கு டவுன்லோட் ஹிஸ்டரி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல இருக்கு பாருங்க, ஒரு நிமிஷம். இன்னொரு பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் தெரியுதுங்களா, இந்த ரேஞ்ச். ஓகே, நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தான் வச்சிருக்கேன். ஓகேங்களா, இந்த ரேஞ்ச் இங்க என்ட்ரி எடுத்திருப்போம். அகைன் இதுல வந்து பாருங்க, அந்த லாங் அண்ட் ஷார்ட் பொசிஷன் செட் பண்ணி நான் ஒரு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியுதுங்களா, நான் ட்ரேட்ஸ் எங்க பிளேஸ் பண்ணியிருக்கேன், எங்க நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். இது எந்த டைம் அப்படின்னா அதுல டைம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். டைம் மென்ஷன் பண்ணீங்களா? ஓகே, இல்ல எந்த டைம்னு மென்ஷன் பண்ணல, ஆனா சார்ட்ல இருக்கும் டைம். ஓகே, சார்ட்ல பாத்தீங்கன்னா டைம் இருக்கும் பாருங்க. ஓகே, 10:25க்கு இந்த இடத்துல ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா 10:25க்கு ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் நடந்திருக்கும். ஓகே, இந்த சார்ட்லயே நீங்க டைம் பாத்துக்கலாம், எந்த டைம்ல நம்ம பிளேஸ் பண்றோம். ஓகே, இதுதான் இன்னைக்கு செட்டப். இப்ப நாளைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல நமக்கு டச் பண்ணி கன்சால்டேஷன் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஷார்ட்டா ஒரு ஸ்கேல்பிங்ல ட்ரேட் முடிக்கலாம். ஓகேங்களா, இந்த ஹை வரைக்கும் முடிக்கலாம். ஆனா என்னோட லாங் வியூ எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ல இருந்து ஃபால் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ல இருந்து ஃபால் ஆகும். லைக் இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு கன்சால்டேஷன் இங்க டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் இங்க எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, இதை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் சாலிடா ஈஸியா கிளியரா இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆயிடும். ஓகேங்களா, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போ மார்க்கெட் வந்து ப்ராப்பரா அப் அண்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சா நீங்க எப்படி கன்சிடர் பண்ணிப்பீங்கன்னா,
ப்ரீவியஸா அந்த கிரீன் லைன் டிரா பண்ணிக்க பாத்தீங்களா? இந்த கிரீன் லைனுக்கு மேல மார்க்கெட் வந்து டிராவல் பண்ணாதான் நமக்கு ப்ராப்பரா அப் ட்ரெண்ட். இது வரைக்குமே மேபி ஃபேக் பிரேக் அவுட் குடுத்துட்டு கூட மார்க்கெட் டிராப் ஆகலாம். இப்ப இந்த ஹைய நமக்கு கட் ஆச்சுன்னா தான் ப்ராப்பர் பிரேக் அவுட். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு கட் ஆச்சுன்னா ப்ராப்பரா பிரேக் டவுன் மார்க்கெட். ஓகேங்களா? நாளைக்கு வியூ என்னன்னா, இப்போ இங்க டச் பண்ணிடுச்சுன்னா நம்ம வந்து இங்க ரேஞ்ச் எடுத்து ஒரு சின்ன ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ப்ராஃபிட்ல புக் பண்ணலாம். இல்ல அப்படின்னா இந்த இடத்துல ட்ரேட் எடுத்து ரிஸ்க் தான். ஆனா இப்ப இந்த ரேஞ்சில பிரேக் அவுட் கொடுத்து இங்க ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா இங்க எடுத்தீங்கன்னா சேஃப். ஆனா இங்க எடுக்கிறீங்கன்னா ரிஸ்க். எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ரிட்டர்ன்ஸும் அதுல கிடைக்கும். ஓகேங்களா? அது நம்ம கொஞ்சம் கிளியரா பாத்துக்க வேண்டியதான். இதுக்காக இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் சொல்லிக்க தெரியுதுங்களா? ப்ராப்பர் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல டிரா பண்ற பாருங்க. ஓகே. இப்போ இந்த இந்த ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா? இந்த பாயிண்ட் இங்க ரிஜெக்ஷன். மேபி இங்க வந்து நமக்கு ரிஜெக்ஷன் எடுக்க பாசிபிள் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட அப்டேட்ஸ். ஓகே. அண்ட் லெவல்ஸ் எல்லாமே எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. உங்க லெவல்ஸ் எல்லாமே எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு? நான் கொடுத்த லெவல்ஸ் எல்லாமே எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஓஐ டேட்டாவும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி டிரா பண்ணணும்னு கேட்டீங்க. அதுமே நான் உங்களுக்கு அப்கமிங் மேபி இந்த சாட்டர்டே சண்டே நான் உங்களுக்கு இந்த ஃப்ரைடே, ஏன்னா நமக்கு லைவா அடுத்த டே மார்க்கெட் அப்டேட்ஸ் கொடுக்க மாட்டோம். ஃப்ரைடே சாட்டர்டே நான் வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நிஃப்டியோட அப்டேட்ஸ். ஓகேங்களா? வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நிஃப்டியோட அப்டேட்ஸ் இதுதான். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பேங்க் நிஃப்டியோட அப்டேட்ஸ் தான். நாளைக்கு நான் என்ன பண்ணலாம்னா, இந்த லோ வந்தா ட்ரேட் எடுப்பேன், இந்த ஹை வந்தா ட்ரேட் எடுப்பேன். ஓகேங்களா? சிம்பிள். இந்த செட்டப்ல என்ன ட்ரேடிங் செட்டப் கிடைச்சதுன்னா நான் அடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஓகே. சிம்பிள். அண்ட் வேற என்ன ஸ்டாக் ரிலேட்டடா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கேட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் டெய்லியும் கொடுக்குற லெவல்ஸ் எப்படி இருக்குன்ட்டு ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கா, யூஸ்ஃபுல்லா இல்லையா, என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கொடுங்க. இன்னும் எதனா இம்ப்ரூவ் பண்ணணுமான்ட்டு அதுவும் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் எல்லாரும் கமெண்ட்ஸும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் ரிப்ளைவும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.